ஹாய்! சண்டே மார்னிங் அதனால எந்திரிக்கும் போதே செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஓகே, பரபரப்பாக கிளம்ப வேண்டாம், எங்கேயும் ஆஃபீஸ்க்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்ட்டு நிம்மதியாக ஒரு டீ போட்டு பொறுமையாக குடிச்சிட்டு லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரூம்மேட் சொன்னாங்க, மகாராஷ்டிரன் ஸ்டைல் சிக்கன் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. அதனால டக்குன்னு சிக்கன் அது இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எந்த திங்ஸுமே இல்லை. அதனால் அதெல்லாமும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க தான் செஞ்சாங்க மோஸ்ட்லி. நான் ரொம்ப சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்ருந்தேன். ஏன் புளிராம்னா சிக்கன்லாம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலே போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அப்படி தான் இவங்க யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கம்மா. அப்புறம் இவங்க கடுகு எண்ணெயில் சமைக்கிறனால அது எடுத்தோன்னே போட்டுட்டு அந்த ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே சுத்தமாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த கிரேவி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு அப்பீலிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே ஓகே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி இங்கே வந்து கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்கம்மா. நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க கடுகெண்ணெய் தான் வந்து நான்வெஜ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க இவங்க. பார்க்கலாம் எப்படி டர்ன் அவுட் ஆகுது. கலர் எதுவுமே ஆட் பண்ணாமே அது நல்லா ரெட் கலர் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குது. ஸ்னேஹா டோன்ட் யூ மெஷர் இட்? No, I know how much we have to. Okay. எண்ணெய்லாம் அப்படியே வெளியே பிரிஞ்சு வந்து கலரு, டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த ஆயில்னாலேயோ என்னவோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உள்ள ஃபுல்லாக நல்லா இறங்கி இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு.